ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோவில் வந்துட்டு மார்க்கெட் ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அண்ட் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். அதாவது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ டு ஸ்டார்ட் வித் நிஃப்டி ஃபினான்ஸ் அண்ட் நிஃப்டி 50 நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் வந்து பேரிஷ் பக்கம் தான் இருக்குது, செல்லர்ஸ் டாமினேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து லாஸ்ட் வீக் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே நம்ம எல்லாருமே அதான் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து மார்க்கெட் நல்லாவே வந்து பேரிஷ் பக்கம் தான் போயிருக்கான். ஸோ நீங்கள் வந்து என்ட்ரி எதுவும் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு சூப்பர் ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறத நான் நம்புறேன், பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து மார்க்கெட் நல்லா கீழே போகுங்கிறது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கான் நிஃப்டி 50. அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து 2354லேருந்து 25,700, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 800ன்னு வச்சா கூட ஒரு 500 ரூபா கிட்ட கீழே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேலே வந்திருக்கான். நிஃப்டி 50 அதே கதை தான். ஸோ நல்லாவே வந்து மார்க்கெட் பேரிஷ் பக்கம் போயிட்டு அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷ் பயர்ஸ் வந்து டாமினேஷன்ல வந்திருக்காங்க. ஸோ அதனால லாஸ்ட் ஃப்ரைடே நீங்க வந்து என்ட்ரி எடுத்திருந்தீங்க, நீங்க புட் ஆப்ஷன் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் அனாலிசிஸ் நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ தட் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே ஏறுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் காமிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால சப்போர்ட் எடுத்து திரும்ப பயர்ஸ் வந்து மேலே ஏறுற மாதிரி தெரியறதுனால வந்து மண்டே அன்னைக்கு வந்து தேர் வில் பி a ஸ்லைட்லி புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன என்னோட ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இது. பேஸ்ட் ஆன் தி அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜிக் இதெல்லாம் பார்க்கும்போதும் கூட வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு ஸ்லைட்டா புல்லிஷ், ஐ மீன் கம்ப்ளீட்டா பயர்ஸ் டாமினேஷன் இருப்பாங்களான்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பா வந்து மார்க்கெட் ஓரளவுக்கு நாளைக்கு புல்லிஷா இருக்கும். மண்டே அன்னைக்கு நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன்ல ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பா ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். பார்ப்போம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத மண்டே அன்னைக்கு நம்ம பார்ப்போம் இன்னொரு வீடியோல. அண்ட் கமிங் டு கமாடிட்டி செக்மெண்ட்ஸ், மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் நல்லாவே வந்து பேரிஷ் செக்மெண்ட்ல போயிடுச்சு. நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நீங்க மண்டே அன்னைக்கு ஒரு சின்ன டக்குன்னு உள்ள போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் நீங்க டைம் கேப்ல நீங்க வெளில வந்துட்டா கண்டிப்பா ப்ராஃபிட் பார்க்கலாம். புல்லிஷ்ல நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா மார்க்கெட்ல வந்து ஃபார் ஷார்ட் ஃப்ரேம் நீங்க ரொம்ப நேரம் இருக்க வேணாம். கண்டிப்பா வந்து ஒரு 30 மினிட்ஸ் கேப்லயோ இல்ல ஒரு 15 to 30 மினிட்ஸ் கேப்ல நீங்க என்ட்ரி எடுத்துட்டு வெளில வந்திருந்தீங்கன்னா ஒரு டீசென்டான ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபிக்கா நான் ஆக்சுவலா அந்த வீடியோல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். அலுமினியம், நேச்சுரல் கேஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு போயிடலாம் நம்ம. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அலுமினியம். ஸோ அலுமினியம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நீங்கள் என்ட்ரி வந்து எடுத்துட்டு ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வந்துடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஹவர் நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு பையிங் சைடில் ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ப்ராஃபிட் பார்த்துடலாம். அண்ட் இட் ஹேஸ் டு பி அ வெரி குவிக் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது தகுந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஹவர் கேப்பில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்டான ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வந்துடலாம். அண்ட் த சேம் கோஸ் வித் ஜிங்க்கும் அதே தான். ஜிங்க்கும் நீ என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ₹1 கிட்ட நமக்கு ஜிங்க் கிடைச்சிருக்குது. ஸோ 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னா ஜிங்க்ல உங்க எல்லாருக்குமே தெரியும் 5,000 rupees ப்ராஃபிட். ஸோ 5,000 இஸ் ஆக்சுவலி ஹியூஜ் மணி ஃபார் த ஷார்ட் ஃப்ரேம் ஆஃப் 30 மினிட்ஸ் கேப். அண்ட் நேச்சுரல் கேஸ் நல்லாவே வந்து நமக்கு ப்ராஃபிட் மேலே தான் எடுத்து கொடுத்துருக்கான், புல்லிஷ் சைடு தான் போயிருக்கான் நேச்சுரல் கேஸ். அண்ட் காப்பரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ட்ரி எடுத்த அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேப்புக்குள்ள நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து மார்க்கெட் நல்லா ஒரு புல்லிஷ் செக்மெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் அங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் நல்லாவே வந்து கீழே இறங்கியிருக்கான். செல்லர்ஸ் நல்லா டாமினேஷன்ல இருந்திருக்காங்க. அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டும் பாத்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு இன்னும் பெருசா வந்து எனக்கு பயர்ஸ் வந்து டாமினேட் பண்ண மாதிரி தெரியல. செல்லர்ஸ் அப்படியே இருந்தவங்க அப்படியே தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க செல்லர்ஸ். அலுமினியமுக்கும் அதே தான். அலுமினியமுக்கும் பாத்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் தான் நல்லா டாமினேஷன் பண்ணியிருக்காங்க ஈவினிங் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்ல. ஜிங்குக்கும் அதே தான். பட் நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் நமக்கு ஈவினிங் மார்க்கெட்ல வந்து நமக்கு பயர்ஸ் வந்து டாமினேஷன் இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் திரும்ப செல்லர்ஸ் வந்து ஸ்லைட்டா மார்க்கெட் கீழே எடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் படி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஹவர் கேப்ல நீங்க ஒரு ஷார்ட் என்ட்ரி எடுத்துட்டு வெளில வந்திருந்தீங்கன்னா
புல்லிஷ் சைடில் என்ட்ரி எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம லாஸ்ட் ஃப்ரைடேவோட ப்ரெடிக்ஷனாக இருந்துச்சு. அண்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி எக்ஸாக்டாக வந்து அதே மாதிரியே தான் மார்க்கெட் வந்து பிஹேவ் ஆயிருக்கான். ஸோ அகெயின் அதுலேயுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அகெயின் நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் மை ஸ்ட்ராட்டஜிஸ், உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ஓன் அனாலிசிஸ் வச்சு தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் ஆட் ஆன் வேல்யூ டு யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அப்ரோச்சஸ் இல்லைங்களா. ஸோ அது அண்ட் ஸோ கமிங் பேக் டு தி மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் ஃபார் மண்டே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி a mixed one. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து பேரிஷ் பக்கம் தான் இருக்கான். ஜிங்க்குலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஈவினிங் மார்க்கெட்டுக்கு அப்புறம் பயர்ஸால வந்து கொஞ்சம் கூட டாமினேஷனே எடுக்க முடியல பயர்ஸால. ஸோ மண்டே அன்னைக்கு கேப் அப்ல இருக்குமா இல்லை கேப் டவுன்ல இருக்குமான்னு தெரியல எனக்கு மார்க்கெட்டோட ஓப்பன் செக்மெண்ட். பட் நெவர்த்லெஸ் மார்க்கெட் கேப் அப்ல இருந்தாலும் சரி கேப் டவுன்ல இருந்தாலும் சரி நான் எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு half an hour to 1 hour மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஜிங்க்கு அண்ட் அலுமினியம் அண்ட் காப்பர் இது மூணுத்துக்கும் வந்து நீங்க செல்லிங் சைட்ல போனீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் நீங்க பார்த்துட்டு வெளில வரலாம். ஸோ ஜிங்க் அண்ட் அலுமினியம்ல பாத்தீங்க அப்படின்னா மோர் தேன் 60 பைசைலேருந்து 1 ரூபி வரைக்கும் நீங்க டெஃபினட்டா பார்க்கலாம். அண்ட் 1 ரூபி அப்படிங்கிறது இஸ் ஆக்சுவலி 5,000 rupees in zinc and aluminium. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஹியூஜ் மணி அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு மேலே கண்டிப்பாக போக மாட்டேன். நான் அதிலே முடிச்சுட்டு வெளில வந்துடுவேன். விச் இஸ் ஆல்சோ சேஃப் அண்ட் ஈஸியர். நீங்கள் மோர் யூ வெயிட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிங்க் எடுத்துக்கோங்களேன். நம்ம சொன்ன மாதிரி 10 மணிக்கு என்ட்ரி எடுத்துட்டு ஒரு 50 பைசா 60 பைசால நீங்கள் வெளில வந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு டெஃபினட்டா ப்ராஃபிட்டும் பார்த்துருக்கலாம். நமக்கு ஒரு பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்டும் இருந்திருக்கும். பட் நீங்க அதை எடுக்காம நம்ம லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணியிருந்தோம், நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வரணும்னு வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படியே கிராஷ் ஆயிட்டான். பிகாஸ் தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் ஹேப்பனிங் இல்லைங்களா. ஸோ அக்ராஸ் த வேர்ல்ட் குளோப் பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் மெனி திங்ஸ் ஹேப்பனிங், மெனி அன்ஃபார்ச்சுனேட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். நீங்களே அது நியூஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால நம்மளால மார்க்கெட் அந்த அளவுக்கு டு அன் எக்ஸ்டென்ட் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே கோர் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு டு எக்ஸ்டென்ட் தான் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ அதை வச்சு பண்ணும்போது வந்து ஷார்ட்டா என்ட்ரி எடுத்துட்டு ஷார்ட் ப்ராஃபிட்ல வெளில வந்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அண்ட் சேஃபர். இது வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட அப்ரோச். டெஃபினெட்லி உங்களோட அப்ரோச், உங்களோட ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்டா இருக்கலாம். என்னை விட என்ன மாதிரி இல்லாம உங்களோடது டிஃப்ரெண்டா இருக்கலாம். அண்ட் இட் வில் ஒர்க் ஃபார் யூ இல்லைங்களா. ஸோ டெஃபினட்டா உங்களோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் ஆகும், என்னோட ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அமையுது. அதனால வந்து நீங்க ஷார்ட் என்ட்ரி நீங்க மண்டே அன்னைக்கு வந்து செல்லிங் சைட்ல ஒரு ஷார்ட் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஜிங்க்லயும் அலுமினியம்லயும் மோர் தேன் 60 பைசே அண்ட் லெஸ் தேன் 1 ரூபி நீங்க டெஃபினட்டா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். அண்ட் காப்பர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 ரூபாயிலிருந்து 2 ரூபா வரைக்கும் நீங்க டெஃபினட்டா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க காப்பர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா செல்லிங் சைட்ல ஒரு half an hour to 1 hour மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 1 ரூபிலேருந்து 1.5 ரூபி வரைக்கும் நீங்க தாராளமா காப்பர்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அண்ட் நேச்சுரல் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து எனக்கு மார்க்கெட் வந்து பையிங் சைடும் போகல, செல்லிங் சைடும் வரல. ஏன்னா மார்க்கெட் பையர்ஸ் டாமினேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இமீடியட்டா செல்லர்ஸோட டாமினேஷன்ல இருக்கிறதுனால வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன் ஆசிலேஷன் மோடு. மார்க்கெட் மேல போக போதா கீழே போக போதா அப்படிங்கிறது நம்மளால வந்து ஷுவரா என்னால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ மேபி நேச்சுரல் கேஸ்க்கு வந்து நான் மண்டே அன்னைக்கு ஐ ஜஸ்ட் டேக் அ டே அண்ட் ப்ராப்ளி மண்டே முடிஞ்சதுக்கு அப்புறமா டியூஸ்டே அன்னைக்கு நான் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் கண்டிப்பா என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா, பையிங் சைட்ல எடுக்கலாமா இல்லை செல்லிங் சைட்ல எடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா டியூஸ்டே அன்னைக்கு மார்க்கெட்ல பாத்துக்கலாம். பட் மண்டே அன்னைக்கு நான் நேச்சுரல் கேஸ் உள்ள போக வேணாம் அப்படின்னு நான் பாக்குறேன். பட் டெஃபினட்டா நீங்க அலுமினியம், ஜிங்க் அண்ட் காப்பர் செல்லிங் சைட்ல ஒரு half an hour மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஃபார் ஷார்ட் ஸ்பேன் 30 minutes to 1 hour ஸ்பேன்ல நீங்க வந்து ஒரு 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 70-80 பைசே ப்ராஃபிட் பார்த்துட்டாலே நீங்க முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டு வெளில வந்துட்டீங்கன்னா இட் வில் பி அ பெட்டர் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது? என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ப்ரெடிக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸ் வேற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கொடுங்க. டெஃபினட்டா வி வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் இட் த்ரூ. அண்ட் எஸ் உங்களோட மற்ற ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து கொடுக்கலாம். அண்ட் டெஃபினட்டா நான் அதை வந்து என்னால் எவ்வளவு முடியுமோ நான் அதை அக்செப்ட் பண்ணி நான் பண்றேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. நீங்களும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ.